வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் ஆல்ரெடி. வணக்கம் நிதேஷ். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி 9 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. நம்ம நிகழ்ச்சி போட்ட உடனேயே நேற்று திரும்பி நம்ம சொல்லக்கூட இல்லைன்னு நினைக்கிறேன், நிகழ்ச்சியில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு 9 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. முதலில் அவர்களுக்கு நன்றி. சரிக்கு விழும்போதெல்லாம் கை தூக்கி நம்மை தூக்கி நிறுத்துவது அவர்கள் தான். அதனால் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நிகழ்ச்சிக்கு போகலாம். சார், முந்தைய அரசு போல் இல்லாமல் இப்போ அரசு திரு விஜய் அவர்கள் தலைமையிலான இந்த அரசு பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அரசு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க எல்லாருமே புதுசு, எல்லாமே கற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காதுகள் உள்ள அரசாக இருக்காங்க அப்படின்றத அவங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக புரிஞ்சிக்க முடியுது. இதற்கு முன்பு இருந்த அரசு செவித்திறன் குறைபாடு உள்ள அரசா, பார்வைத்திறன் குறைபாடு உள்ள அரசா? அப்படி பச்சையாக சொல்ல முடியாது, சொல்லலாம், உத்தேசமாக சொல்லலாம். அவங்கள கூடி அடிச்சாங்களே, கொஞ்சம் மிஷின் வாங்கி மாற்றிக்கலாம், சொல்லலாம், தவறு இல்லை. காட்டு கற்றுனப்பா கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருந்திருப்பீங்க. எனக்கு உதயநிதி மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறேன். திமுகவை அவர் அழிப்பார் என்று உள்ளபடியே சொல்கிறேன். சத்தியமாக அழிப்பார். நீ பார்த்து வேடிக்கை பாருங்க. என்ன காரணம் என்றால், ஒரு 10-12 வாட்டி திரு உதயநிதி அவர்களை சந்தித்திருப்பேன் கடந்த ஆட்சி காலத்தில். விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த போதும் சரி, பிறகு துணை முதல்வரான போதும் சரி சந்தித்திருப்பேன். அவங்க அப்பாவை விடுங்க, இப்போ நிறைய திட்டேன். பாவம், குளத்தூர் கோமான் சோகத்திலிருந்து இன்னும் மீளவில்லை. கோமான்னா அரசன் சார், பல பேருக்கு புரியல. அதனால நம்ம ஒரு கோமான்னா கோமாளி நினைச்சுக்கிட்டாங்க சார். கோமான் தமிழ் வார்த்தை, இது கோமான் இல்லை, அது புரிய மாட்டேது. அதுக்கு நான் சொல்றேன். குளத்தூர் கோமானை பற்றி நான் பேச விரும்பவில்லை. திரு உதயநிதி அவர்கள் மீது நான் சொன்னது போல பெரும் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். ஒரு 10-12 முறை ஒருத்தன் வந்து பார்க்குறான். இவர் தான் அவங்க அப்பா கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வைக்கும்போது, அப்பா இவர் தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆவார்னு 2 மாதம் முன்னாடியே சொன்னார். அப்போ செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆக போகிறாருன்னு 2 மாதம் முன்னாடி சொன்னான்னா இவனுக்கு ஓரளவுக்கு அறிவு இருக்குல்ல, விவரம் தெரியுதில்ல. என்னையா பிரச்சனை எங்கள் கவர்மெண்ட்டில்? இவனை கூப்பிட்டு கிட்டத்தில் வச்சுக்குவோம். நான் உங்ககிட்ட பணம் கேட்கல, டெண்டர் கேட்கல, எதுவுமே கேட்கல. எனக்கு மக்கள் நல்லா இருக்கணும். தப்பு நடக்குதியா, இதை சரி பண்ணுங்கயா, இதுதான். ஆனால் தொடர்புக்குள்ள முயற்சியே செய்யலை. அண்ட் அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் நம்ம முதல்வரோட மகன் நம்மளை வந்து பார்த்துட்டு போன பிறகு இவர் நம்மை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது என்கிட்ட நடக்குமா? ஜூன் 2023 குளத்தூர் கோமான் அவர்களை நேரடியாக சந்தித்த பிறகுதான் எனது விமர்சனங்கள் கூர்மையாகின. ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணேன். ஐயா, இந்த ஆட்ட தமிழ்நாடு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு தான் தோணுச்சு எனக்கு. அது வரைக்கும் தெரியாது, எனக்கு எப்படி என்னன்றது தெரியாது. சரி, ஏதோ எங்கேயோ தப்பு நடக்குதுன்றது மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தேன். நேராக போய் பார்த்து 25 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தவனே தான் இவரே தப்பான ஆள் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுது. ஸோ மாலதி அவர்கள் கேட்ட கேள்விக்கு மீண்டும் வருவதென்றால், நீங்கள் சொன்னதை நான் முழு மனதோடு ஒப்புக்கொள்கிறேன். தவறுகளை திருத்திக் கொள்கிறார்கள். அது என்னன்னு சொல்கிறேம்மா. அரசு வழக்கறிஞர்கள் நியமிக்கப்படவில்லை என்பதை நான் முந்த நாள் சுட்டி காட்டியிருந்தேன். ஃபஸ்ட்டு அன்னைக்கு காலையில், நேற்றைக்கு முன்தினம் காலை என்று தான் நான் நினைக்கிறேன், அன்றைக்கி காலையில் தான் செய்தி வருது. பார்களுக்கான கால அவகாசம் 3 மாதம் நீடிப்பு என்று செய்தி வந்ததும் காலையிலே நான் என்ன எக்ஸில் பதிவிட்டிருந்தேன்னா, உங்கள் அரசுக்கு எது முக்கியம்? கோர்ட்டில் வக்கீல் இல்லை, அது முக்கியமாக பாரை நீட்டிக்கிறது முக்கியமானு சொன்ன உடனே பாரு உரிமத்தை முடிச்சிட்டாங்க. இனிமேல் வேறு பார் நடத்தக்கூடாதுனாங்க. அதை பற்றி பின்னாடி பேசுவோம். இந்த வழக்கறிஞர்கள் விவகாரத்தை சொல்லிடுறேன். நீங்கள் சொன்ன அந்த குழந்தை அரசுக்கு கூடுதலாக இந்த வழக்கறிஞர் விவகாரத்திலே ஒன்று சொல்ல வேண்டியது இருக்குது. சுட்டி காட்டியதும் வேகமாக நியமனங்கள் நடைபெற்று விட்டன. ஒரு சில மாவட்டங்களில் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டு விட்டன. ஒரு சில மாவட்டங்களில் இன்றைக்கு உத்தரவு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகிழ்ச்சி, இதுதான் நமக்கு வேணும். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச வக்கீல் அப்பாயின்ட் பண்ணலாம் நம்ம கேட்கல, வக்கீலை அப்பாயின்ட் பண்ணுன்னு தான் கேட்டோம். நடக்குது. ஓகேவா? ஊருக்கே தெரியும் 1ஆம் தேதி எந்த கோர்ட்லேயும் வக்கீல் இல்லைன்றது. 2ஆம் தேதி தான் நீங்கள் உத்தரவே போடுறீங்கன்றதும் எல்லாருக்கும் தெரியும். அதை 2ஆம் தேதி போட்டு அந்த வழக்கறிஞர் நியமனங்களை செய்தால் என்ன? 1ஆம் தேதி டேட்டு போட்டு 2ஆம் தேதி போய் ஜட்ஜிக்கிட்ட கொடுக்குறது. சிஜிஐ கிட்ட கொடுக்கணுமோ சார்? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கிட்ட கொடுக்கணும். தலைமைச் செயலகத்திலிருந்து உத்தரவு அரசாணை வர வேண்டும். அந்த மணிவாசன் சொன்னேன்ல, மணிவாசனை பற்றி எக்ஸ்போஸ் பண்ணோன்னா ஐயோ மாட்டிக்கிட்டோம் அப்படின்ட்டு வேகமாக உத்தரவுகளை பிறப்பித்து இப்போ உதாரணத்துக்கு மதுரை மாவட்டம்னு எடுத்துக்கோங்க. செக்ரட்டரியிலேருந்து மதுரை மாவட்டத்துக்கான வழக்கறிஞர்களை இவங்க அப்ரூவ் பண்ணி அனுப்புவாங்க. அனுப்பினோடனே மாவட்ட ஆட்சியர் ஒரு ப்ரொசீடிங்ஸ் ஒன்று போட்டு அந்த ப்ரொசீடிங்ஸு ஜட்ஜுக்கு போகும். இதை நீங்கள் எவ்வளோ வேகமாக செஞ்சாலும் 2 நாளாவது ஆகும். ஸோ நேற்று என்ன பண்ணுறாங்க, 2ஆம் தேதி தான் கோர்ட்டுக்கு போகுது. 1ஆம் தேதி டேட்டு போட்டு கொடுக்குறாங்க.
நாங்க 1ஆம் தேதி லெட்டர் எழுதிட்டோங்க, அதான் ஆமா. கணக்கு. அது கேப்பே இல்லையே, எங்கே இதோ 1ஆம் தேதி இதா ரெடியாக இருக்க என்று கொடுக்குறார்கள். வாங்குற ஜட்ஜுக்கு தெரியாது நீங்கள் என்ன வேலை பண்ணுறீங்கன்னு. ஜட்ஜஸ் வாங்கிட்டு 2/7/2026 டைம் 14:30 ஹவர்ஸ்ன்னு எழுதிடுறாங்க. இதில் 1ஆம் தேதி நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்கள் இல்லை, அரசு வழக்கறிஞர்கள் இல்லை என்பது யதார்த்தம், உண்மை. நீங்கள் இதை மறுக்க முடியாது. எல்லா கோர்ட்லேயும் தான் சிசிடிவி இருக்கே, ஆடியோ வீடியோவோட. தெரியாது. அதனால் இதெல்லாம் சின்ன விஷயம், புரியுதுங்களா? இது இன்னொரு முறைகேடு. இது 2ஆம் தேதி உத்தரவோ 1ஆம் தேதி போடுறது தப்பு இல்லையா? இதெல்லாம் செய்யாதீங்க. இன்னும் பல மாவட்டங்களில் இன்னும் வரல. அந்த மாவட்டங்களோட பேரெல்லாம் எனக்கு தெரியும். எந்த மாவட்டங்களில் தவறு நடந்திருக்குன்றதும் எனக்கு தெரியும். சிறு சிறு தவறுகள். அதனால் நான் அதை சுட்டி காட்ட விரும்பல. அதான் குழந்தைன்ட்டாங்கல்ல, அதனால் குழந்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு விட்டு விடுகிறேன். ஒன்று. இப்போ இந்த டாஸ்மாக் பாருக்கு வருவோம். இல்லை சார், இதுலேயே வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நினைக்கிறேன் முறைகேடு நடந்திருக்கு வழக்கறிஞர் நியமிக்கிறதுல அப்படின்னு சொல்லிட்டு. பெரிய மேட்ரு, பின்னாடி பேசுவோமே. சரி, ஓகே சார். காங்கிரஸ் பட்டியலில் நம்ம தானே வெளியிட்டோம். அதுதான் சார் டவுட்டு. அதில் இருக்கவங்க பேர் தான் இதில் வந்திருக்குதா? வந்திருக்குமா? ஆரம்பிச்சிட்டிங்க, வாயை பிடுங்குறீங்க. சொல்லித்தான் தீருவேன். காங்கிரஸ் கட்சி என்பது ஒரு அட்டைப்பூச்சி. ரத்தத்தை உறிஞ்சி விடுமே. அதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லா மாநிலங்களிலும் பிராந்திய கட்சிகள், மாநில கட்சிகள் அந்த காங்கிரஸ் கட்சியை வெறுக்கிறதுக்கு காரணம் இதுதான். உங்களோட 5 எம்எல்ஏ இல்லைன்னாலும் இந்த அரசு ஓடும். ஓகேவா? உடனடியாக நெருக்கடி இல்லை. 5 எம்எல்ஏ தானே வச்சுருக்கீங்க, 107 வச்சுருக்காங்களே அவங்க. 5 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு நேற்று அந்த லிஸ்ட்டு பார்த்தல, எத்தனை வக்கீலியா? மனசாட்சி இல்லை உங்களுக்கு? ஏதோ ஒரு மாவட்டத்தில் 2 மாதத்தில் 1 வக்கீல் 2 வக்கீல் கேட்டால் பரவாயில்ல. இவ்வளோ பெரிய, அதுவும் வந்து அபிஷேக் மனு சிங்வியே ஒப்புதல் அளித்த பட்டியலாம். அதில் எவனும் தைரியமாக கையெழுத்து கூட போடல. கையெழுத்துக்கு பதிலாக இப்போ ஏற்கனவே போட்ட கையெழுத்து பேப்பரில் பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டிருக்காங்க. பார்த்தியா? அதை திருப்பி வைக்க சொல்லுங்கள் எடிட்டர். அதை இதுக்கும் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் வழக்கு தொடுத்து விட்டார்கள். நீதிமன்றம் மிகுந்த பெருந்தன்மையோடு பார்த்தோம், இந்த லெட்டர்லாம் சட்டபூர்வமாக இந்த அரசு நடந்து கொள்ளும் என்று நம்புகிறோம்ட்டு வழக்கை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. தம்பி சொல்கிற வழக்கு வேறு வழக்கு, அது இன்னும் விசாரணைக்கு வரல. அது பேசுவோம், நல்ல மேட்டர் இது. ஸோ காங்கிரஸ் ஏன் அட்டைப்பூச்சின்னு சொல்கிறேன்னா இதுதான் காரணம். சேர்ந்துருக்கீங்க, தாவேக்க முதுகில் ஏறி சவாரி பண்ணிட்டு மொத்தத்தையும் உறிஞ்சணும்னு பார்க்குறீங்க. அதுதான் சார். இப்போ தாவேக்கா வந்து புதுசாக வந்த கட்சி, அவங்க தான் அறுதி பெரும்பான்மை. ஒரு 5 எம்எல்ஏவை கொடுத்துட்டு ராஜ்யசபா சீட்டு வாங்குறீங்களே, மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? இவங்களும் கொடுக்குறாங்க பாருங்கள். சார் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா லாஜிக்கு, டெல்லியில் போனால் பிஜேபி எதுக்கணும், அப்போ பிஜேபி கூட்டணியா நீங்கள்? இல்லை இப்போதைக்கு சேஃபாக இருந்துப்போம். இந்த பாருங்க, ஒரு மாபெரும் வெற்றியை தமிழகத்தில் பெற்றிருக்கிறீர்கள். உங்களின் குரல் டெல்லியில் ஒலிக்க வேண்டியது அவசியம். உங்கள் கட்சிக்காரன் யாராவது ஒருத்தர் அனுப்புங்க. வைகோவை கூட அமைச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது கொல்லிக்கட்டை எடுத்து தலையில் சொறிவது. உங்கள் கட்சிக்காரன் யாராவது ஒருத்தர் அனுப்புங்க. இதான் அட்டைப்பூச்சின்னு. அதுவும் இப்போ இவங்க எம்பி அனுப்பிச்சிருக்குது பெரிய அட்டைப்பூச்சி, ஒஸ்ட் அட்டைப்பூச்சி. அந்த அட்டைப்பூச்சியை பற்றி பின்னாடி நேரம் வரும்போது விரிவாக பேசுவோம். நம்ம திருப்பி இதுக்கு வருவோம். கொடுத்த பட்டியலை பார்த்தால 150 வக்கீல் இருக்கிறதே மொத்தம் 200 போஸ்ட்டு. 150 போஸ்ட் இவங்களுக்கு கொடுத்தா அந்த தாவேக்கரில் போய் சேர்ந்தாங்களே வக்கீலுங்க, அவங்களுக்குலாம் என்ன தான் கதி? இதில் விசிகே வேற ஒரு 100 போஸ்டிங் எடுத்துக்கு வருவாங்க. தாவேக்காவுக்கு எங்கே தான் போகிறது? அன்றைக்கி கடந்த வாரம் வீட்டில் ஒருத்தர் மாலதிக்கு தெரிஞ்சவர் கருப்புசாமி பாண்டியன்னு தேனியிலேருந்து ஒரு வழக்கறிஞர், எப்படியாவது என்னை அரசு வழக்கறிஞர் ஆக்குங்கள். அண்ணே யார்கிட்ட போய் பார்க்குறதுனே தெரியலண்ணே, கட்சிக்காரண்ணே நான். என்ன அவர் அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் அரசு வழக்கறிஞராக இருந்தவர். அவர் தாவேக்கல்ல இருக்கிறாரு. அவரெல்லாம் ஆகாமல் காங்கிரஸ் கட்சிக்காரனையும் விசிகேக்காரனையும் ஆக்கிட்டா அப்புறம் தாவேக்கல்ல இருக்கிறவனுக்கு என்ன தான் மரியாதை? இன்னொன்று, அந்த தாவேக்கான்ற கட்சியே வந்து பலப்படாமல் தானே சார் போயிடும். எக்ஸாக்ட்லி. இவங்களை தாவேக்கா கட்சிக்காரர்களை பலப்படுத்துவதன் மூலமாக தானே தாவேக்காவும் பலமாக நிற்கும். ஆமாம். அப்போ தானே இப்போ நீங்கள் ஒரு தாவேக்கா வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞர் ஆக்கிட்டா அவருக்கு கட்சி மீது ஒரு பிடிப்பு ஏற்படும். அவரை பார்த்து இன்னும் கூடுதலாக சில வழக்கறிஞர்கள் வருவார்கள். உங்கள் கட்சிக்காரனுக்கு செய்யாமல் ஊரா விட்டு கட்சிக்காரனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால் அட்டை பூச்சியை வைக்க வேண்டிய இடத்தில் வைக்க வேண்டும். இன்னும் நீங்கள் 2 திராவிட கட்சிகளிலிருந்தும் திருடும் எம்எல்ஏக்களை கூடுதலாக கொஞ்சம் திருடி காங்கிரஸை பற்றி விட வேண்டும். இண்டிகேஷன்லாம் கொடுக்குறேன். அதான் குழந்தைன்ட்டிங்கல்ல, குழந்தைய சொல்லி கொடுத்து வளர்ப்போம். இப்போ டாஸ்மாக்கு வரேன். ஒரு கவர்மெண்ட்டு இப்போ நானே ஆலோசனை சொல்கிறேன்னு வச்சுக்கிங்களேன், ஐயோ அவர் ஆலோசனை சொல்லிட்டான்னு உடனே எல்லாம் நிறைவேற்றக்கூடாது, வேண்டாம், அவசியம் இல்லை. ஒரு ஆலோசனை சொல்கிறேன், இது மாதிரி 100 ஆலோசனைகள் வரும். எங்கள் அரசு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்பதை ஆலோசித்து முடிவுக்கு வர வேண்டும், முடிவுகளை எடுக்க வேண்டும்.
அப்போ அவ்வளோ பெரிய கழகத்துக்கு பின்னாடியும் திரு அருண் ஐபிஎஸ் டிவிஎஸ்சிலேருந்து எடுக்காதது சரிதான்னு சொல்ல வரீங்களா? சரிதான்னு சொல்லல, அது மாபெரும் பிழை. அதை பற்றியும் பின்னாடி பேசுவோம். இதுக்கு பேர் அடாவடி. நீ என்ன சொல்கிறது? ஏன்னா இந்த முடிவுகளை திரு விஜய் அவர்கள் எடுக்கவில்லை. அருண் அங்கே தான் இருக்கணுன்ற முடிவை கலை எடுக்கிறாரு. களை எடுக்க வேண்டும். எடுத்தால் கவர்மெண்ட் ஒழுங்காயிடும். இப்போ நடக்கிற பாதி தவறுகள் நடைபெறாமல் நின்றுவிடும். முதல்வர் அவர்கள் புரிந்து கொள்வார் என்று நான் நம்புகிறேன். இப்போ டாஸ்மாக் பாருக்கு வர்றேன். ஸோ கடைசி வரைக்கும் அக்கௌண்ட் டீஃப்ரீஸ் ஆகிறதுக்கு விட மாட்டீங்க. இந்த பாருமா, இந்த அக்கௌண்ட் இல்லாமல் தான் நான் இத்தனை வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருந்தேன். புரியுதா? கலை அக்கௌண்ட்டை டீஃப்ரீஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு உறுதியாக முடிவெடுத்துட்டான்னா ஷோ நடத்த நிறுத்திடுவேண்ணா? இல்லை கலையை பற்றி பேசுறது நிறுத்திடுவேண்ணா? கலை தப்பு பண்ணுறாரு, கலை இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி தருகிறார் என்றால் நான் சுட்டி காட்டி கொண்டு தான் இருப்பேன். நீங்கள் அக்கௌண்ட்டை டீஃப்ரீஸே பண்ண வேணான்றேன். பண்ணாத செத்தா போயிடுவேன். நமக்கு நீதிமன்றங்கள் இருக்குது சார். இருக்குது. 60 கேஸும் பொய் கேஸுன்னு தெரியும். இன்னும் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நீங்கள் வாபஸே வாங்க வேணாம். கேஸை முடிக்கவே வேணாம். செத்துலாம் போயிட மாட்டேன் நான். அவ்வளோ கொடுமையை தாண்டி உட்காந்து இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நம்ம இதை சமாளிக்க முடியாதா? ஜூனியரோட ரிப்போர்ட்டர் தானே அந்த கலை, ஃபோட்டோகிராஃபரு. தீபொறி தினேஷ் மாதிரி. அது மாதிரி ஆமாம், கிட்டத்தட்ட ஆமாம், ரெண்டு அருமையான ஒப்பீடு. அப்போ பிரசாத்துக்கு வாழ்க்கை இருக்குன்றீங்க. தீபொறி தினேஷாவது கவர்மெண்ட்டில் டெப்புட்டி செக்ரட்டரி. கலை எந்த போஸ்ட்லேயுமே இல்லை. ஃபோன்லேயே அரசாங்கத்தை இயக்கிறதுன்றது இந்த அரசுக்கு அவமானம். புரிந்து கொள்ள வேண்டியவர்கள் புரிந்து கொள்ளட்டும். இப்போ டாஸ்மாக் பார் ஏன் எல்லாத்தையும் நீஜருக்கு ரியாக்ஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, அது மாதிரியான முடிவுகளை எடுக்கக்கூடாது என்றால் யாரோ சுட்டி காட்டுறாங்களோ இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்கு டாஸ்மாக் பாரை மூடணுன்னு உத்தரவு போட்டுறீங்க. அந்த டாஸ்மாக் பார் உரிமையாளர்கள்லாம் ஒரு 3 மாதத்துக்காவது எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க, புது பார் வர்றது வரைக்கும்ன்றாங்க. அதெல்லாம் முடியாது, இன்றைக்கே மூடிட்டாங்க. அண்ட் மாவட்ட ஆட்சியர்களுக்கு டாஸ்மாக் பார்கள் மூடப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும்னு சொல்லிட்டாங்க. நேற்று டாஸ்மாகில் விற்பனை ஆகலையாப்பா? ஆயிருக்கு சார். ஒரு நாளைக்கு 1.25 கோடி பேர் டாஸ்மாகுக்கு போகிறாங்க. டாஸ்மாக் கடைகளுக்கு. மணமகிழ் மன்றத்தை விட்டுருங்க, அது வேறு கேட்டகிரி, அதனால் அதுக்குள்ளே போகணும். டாஸ்மாக் கடை ரீட்டைல் அவுட்லெட்ஸை நான் சொல்கிறேன். நேற்று யாரும் கடைக்கு போகல? போயிருப்பாங்க சார். 1 கோடி பேர்னு வச்சுக்கோ. 1.25 கோடின்னு இல்லை, 1 கோடி பேர்னு வச்சுக்கோ. 1 கோடி பேரும் வீட்டில் தான் போய் குடித்தாங்களா? அப்போ எங்கே குடித்தாங்க? இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு முடிவு. எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று முடிவு எடுக்கக்கூடாது அரசு. நீங்கள் இப்போது அடுத்து ஃப்ரெஷ்ஷாக டெண்டர் விட்டு ஏலம் விடணும்னு நினைக்கிறீங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக நடக்கணும்னு நினைக்கிறீங்க. வெளிப்படைத்தன்மையோடு நடக்க வேண்டும். கட்சிக்காரங்களுக்கு போய் இது சேர்ந்துடக்கூடாது. வெளிப்படையாக எல்லோரும் கலந்து கொள்ளும்படி அதிக விலை கொடுப்பவருக்கு இது கிடைக்க வேண்டும். அதாவது அரசாங்கத்துக்கு வருவாயை பெருக்கும் வகையில் வெளிப்படையான முறையில் இது நடத்த வேண்டும் நினைக்கிறீங்க. நல்லது, பண்ணுங்க. இது ஒரு மாதமாவது ஆகுமா ஆகாதா? அது வரைக்கும் எங்கே குடிப்பான்? பாரம் மூடுறதுனா டாஸ்மாகை சேர்த்து முடியா? அதானே கரெக்டு? வாங்குறோம் எல்லாம் வீட்டில் போய் குடிக்கிறாங்க, எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் போ, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போ. மணி என்ன இன்னரெல்லாம் வித்துட்டு தான் இருப்பாங்க. இங்கே கிடைக்கும். எங்கே குடிக்கிறாங்க? இங்கே கொஞ்சம் ரோடுலேருந்து கடை உள்ளே தள்ளி இருக்குது, தெரியல. ரோடு மேலே எத்தனை கடை இருக்குது? குடிக்க இடம் இல்லைன்னா ரோட்லேயே குடிச்சிட்டு பாட்டில் எடுத்து பக்கத்தில் வேறு எங்கேப்பா போடுவாங்க? அப்படி தான் நடக்கும். இந்த பாரு, இந்த மாலை வேளைகளில் ஒரு பொழுதுபோக்குக்காக, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக குடிக்கிறது கேட்டகரியை பற்றியே நான் பேசலை. நம்ம தான் அடிமையாக்கி வச்சுருக்கோமே. காலையில் குடிக்கணும், கடை திறந்தவொன்னே குடிக்கணும், பகலில் குடிக்கணும், சாயங்காலம் சொல்லவே வேணாம். எங்கே குடிப்பாங்க அவங்க? இங்கே 15 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. பார் நீங்கள் புதிய பார்களுக்கான லைசன்ஸ் கொடுப்பதற்கு 15 நாள் ஆகுது. 15 நாள் எங்கே குடிப்பான்? டாஸ்மாக் சேர்த்து முடிவீங்களா? ஸோ இது மாதிரி கிறுக்குத்தனமான முடிவுகளை எல்லாம் எடுக்கக்கூடாது. ஸோ இதையும் திருத்திக் கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். குழந்தைன்ட்டாங்க சார். மதுரை உயர்நீதிமன்றம் விஜிலன்ஸ் கமிஷனர் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதான் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனு உங்கள் நண்பர் அருண் அவர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கப்ப எதுக்கு சார் இது? ஆக்சுவலி நியூஸே புரியல சார். நீதிமன்றம் என்ன சார் முதல்ல சொல்லியிருக்காங்க? சொல்கிறேன். ரொம்ப சரியாக சொல்லியிருக்காங்க நீதிமன்றம். லஞ்ச ஒழிப்பு துறை என்பது ஒரு துறை. எல்லா துறைக்கும், அரசு துறைகளுக்கும் தலைமைச் செயலகத்தில் ஒரு உயரதிகாரி இருப்பார். இப்போ உதாரணத்திற்கு மாவட்ட ஆட்சியர்களுக்கெல்லாம் உயரதிகாரி தலைமைச் செயலகத்தில் ரெவென்யூ செக்ரட்டரி, விவசாயத்துறைக்கு உயரதிகாரி தலைமைச் செயலகத்தில் அக்ரிகல்ச்சர் செக்ரட்டரி. இதுபோல் எல்லா துறைகளுக்கும் ஒன்று இருக்கும். லஞ்ச ஒழிப்புத்துறைக்கான உயரதிகாரி தான் இந்த விஜிலன்ஸ் கமிஷனர். தமிழகத்தில் விஜிலன்ஸ் கமிஷனர் பணியிடம் காலியாக இருக்கிறது. கடந்த ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளும் அந்த பணியிடம் காலியாகத்தான் இருந்தது. நடுவில் 1-2 பேரை போட்டுட்டு அதுக்கப்புறம் மாற்றி விட்டார்கள். அது காலியாகத்தான் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் இந்த நோக்கம் ஊழலை வளர்ப்பது, ஊழலை ஒழிப்பது அல்ல. இப்போது ஒரு முழுநேர விஜிலன்ஸ் கமிஷனரை, விழிப்பு பணி ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார். அதுதான் நீங்கள் படித்த செய்தி. எளிமையாக சொல்லப்போனால் விஜிலன்ஸ் கமிஷனர்ன்றவர் அருணுக்கு உயரதிகாரி. சும்மாவே லஞ்சம் வாங்கிட்டு திரிகிறாரு. உயரதிகாரி இல்லைன்னா யார் கேட்குறது?
ஸோ அதை போட்டுட்டு இண்டிபெண்ட் விஜிலன்ஸ் கமிஷனர், இந்த விஜிலன்ஸ் கமிஷன்றது ஒரு தன்னிச்சையான அமைப்பு, அந்த விஜிலன்ஸ் கமிஷனரை போட்டு ஊழல் ஒழிப்பு பணியை வேகமாக செய்யுங்கள். அதே போல் ஊழல் தடுப்பு தீர்ப்பாயங்களுக்கு ஆட்களை நியமிங்கள் அப்படின்றாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. கமிஷனர் ஃபார் டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்னு ஒரு 6 IAS ஆஃபீஸர்ஸ் போஸ்ட் இருக்குது. அது கிட்டத்தட்ட கோர்ட்டு மாதிரி, செமி கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்க. கோர்ட்டில் எப்படி வழக்கு விசாரணை நடக்குது, குறுக்கு விசாரணை நடக்குது, தீர்ப்பு எழுதுகிறாங்களோ அதே மாதிரி அங்கே இருக்கும். ஆனால் அது அரசு ஊழியர்கள் மீதான ஊழல் புகார்களை விசாரிக்க மட்டும் 6 தீர்ப்பாயங்கள் இருக்குது. அது காலியாக இருக்கும். தமிழக அரசுக்கு இந்த தீர்ப்பாயங்களுக்கு ஆட்களை நியமிப்பது என்பது நல்லது. அவங்களுக்கு ஏற்கனவே கடந்த ஆட்சியில் கொள்ளையடித்து குவித்த ஜெய ராதாகிருஷ்ணன், இப்போ இன்னும் அதே மின்துறையில் தொடர்றாரு ஜெய ராதாகிருஷ்ணன், முருகானந்தம், அவங்க மனைவி சுப்ரியா சாகு, இவங்களையெல்லாம் இந்த மாதிரி தீர்ப்பாயங்களில் போடலாம். யாருக்கும் தொல்லை இல்லை. இப்போ இந்த தீர்ப்பாயமே விசாரிச்சுட்டு அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்களா, இல்லை கோர்ட்டுக்கு தான் போகுமா? இல்லை, தீர்ப்பாயங்களே விசாரிச்சுட்டு தண்டனை கொடுத்துருவாங்க. இவரை பணி நீக்கம் செய்ய வேண்டும், இவருக்கு இன்க்ரிமெண்ட்டு கட்டு அப்படின்னு பரிந்துரை கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி அந்த துறையில் அந்த பனிஷ்மெண்ட்டு இம்ப்ளிமெண்ட் ஆகும். புரியுதா? நல்ல கொஸ்டின் அது. ஸோ இந்த தீர்ப்பாயங்களுக்கெல்லாம் ஆட்களை நியமிக்குதுன்னா, இப்போ இந்த உங்கள் சுப்ரியா சாகுலாம் வனத்துறையே எனக்கு தான் சொந்தம்னு கிட்டத்தட்ட 10 வருஷமாக சுப்ரியா சாகு வனத்துறையிலே தான் இருக்காங்க. நடுவில் ஹெல்த் செக்ரட்டரியாக போட்டாங்க. ஹெல்த் செக்ரட்டரி, எனக்கு ஹெல்த் செக்ரட்டரி போஸ்ட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு 2 மாதத்தில் திருப்பி வனத்துறைக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க கணவர் தானே தலைமைச் செயலாளர். எனக்கு பிடிக்கலங்க. ஏன்னா வனத்துறையில் இருக்கும்போது வனத்துறை அமைச்சரை பிடிக்கலன்னு வனத்துறை அமைச்சரையே மாற்றினவங்க தான் இந்த அதிகாரி. இவங்களையெல்லாம் கொண்டு போய் இந்த தீர்ப்பாயத்தில் நியமிக்கலாம். இது ஒரு குழந்தை இயேசு அரசாங்கம் என்று மாலதி அவர்கள் சொன்னதால் இந்த குழந்தை இயேசுவுக்கு கூடுதலாக சில ஆலோசனைகளை சொல்ல விரும்புகிறேன். 1996 திராவிட முன்னேற்றக் கழக அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்வி ஜெயலலிதா மற்றும் அதிமுக ஆட்சியின் மீது சுமத்தப்பட்ட ஏராளமான ஊழல் குற்றச்சாட்டுகளால். ஆட்சிக்கு வந்ததும் அன்றைய முதல்வர் கருணாநிதி செய்த முதல் வேலை லஞ்ச ஒழிப்புத் துறையில் 2 புதிய பிரிவுகளை உருவாக்கினார். சிறப்பு புலனாய்வு குழு 1, சிறப்பு புலனாய்வு குழு 2. அந்த சிறப்பு புலனாய்வு குழு 1ஓட வேலை செல்வி ஜெயலலிதா மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை மட்டும் விசாரிப்பது. 20 கேஸ் இருந்துச்சு. சிறப்பு புலனாய்வு குழு 2இன் வேலை ஜெயலலிதா அல்லாத அத்தனை குற்றச்சாட்டுகளும் அந்த பிரிவில் விசாரிப்பு. புதிய பணியிடங்கள் தோற்றுவிக்கப்பட்டன. விசி பெருமாள் என்பவர் லஞ்ச ஒழிப்பு சிறப்பு புலனாய்வு குழு 1க்கு ஐஜியாக நியமிக்கப்பட்டார். 2க்கு அதிமுக பின்னாளில் எம்எல்ஏ ஆன ஆர் நடராஜன் நியமிக்கப்பட்டார். 2 பிரிவுகளிலும் நான் பணியாற்றியிருக்கிறேன். போட்டு அப்போது அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்யும் வழக்குகள் சரியாக பதிவு செய்யப்படுகிறதா என்பதை கண்காணிக்க, நீங்கள் நல்லா கவனிக்கணும், போலீஸு ஒழுங்காக எஃப்ஐஆர் போடுறாங்களான்றதை கண்காணிப்பதற்கு மூத்த வழக்கறிஞரும் சட்ட நிபுணருமான என் நடராஜன் அவர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையின் ஆலோசகராக நியமிக்கிறார். அவர் மும்பை பாம் பிளாஸ்டில் அரசு வழக்கறிஞர் என் நடராஜன், ரொம்ப ஃபேமஸ் மேன். அவரோட ஜூனியர் தான் என்ஆர் இளங்கோ. ஸோ லஞ்ச ஒழிப்புத்துறையில் எஃப்ஐஆர் போடும்போதே அவங்ககிட்ட போயிட்டு சார் இது கரெக்டாக, ஏன்னா அந்த எஃப்ஐஆர் தான் அடிப்படை டாக்குமெண்ட்டு. நாளைக்கு கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு போகும்போது இதில் சிக்கல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவங்கள கன்சல்ட் பண்ணிவிட்டு 96 லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த வழக்கு தான் 18 ஆண்டுகள் கழித்து செல்வி ஜெயலலிதாவை சிறைக்கு அனுப்பியது. கருணாநிதி அதோடு நிறுத்தவில்லை. வழக்கமான நீதிமன்றங்களில் இந்த விசாரணை நடைபெற்றால் குறைந்தது 25 ஆண்டுகளுக்கு இழுத்தடிப்பார்கள் என்று இந்த வழக்குகளை விசாரிப்பதற்கென்று 3 சிறப்பு நீதிமன்றங்களை நியமித்தார், உருவாக்கினார். அந்த சிறப்பு நீதிமன்றங்களுக்கு எதிராக ஜெயலலிதா உச்சநீதிமன்றம் வரை சென்று உச்சநீதிமன்றம் சிறப்பு நீதிமன்றங்களை நியமிக்க ஒரு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லியது. இப்போ அந்த சிக்கல் கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எம்எல்ஏ எம்பிக்களின் தொடர்பான வழக்கை விசாரிக்கிறதுக்கு தனி கோர்ட்டு போட்டுட்டாங்க. 5 வருஷத்துக்கு மேலே இழுக்கவே முடியாத அளவுக்கு உச்சநீதிமன்றம் இறுக்கி விட்டது. இந்த ஸ்பெஷல் கோர்ட்டு, இந்த சிறப்பு புலனாய்வு குழுவோட விசாரணைலாம் எப்படி நடக்கும்ன்றத முதல்வர் திரு விஜய் அவர்களுக்கு தெரியாவிட்டால் அவருடைய அமைச்சர் திரு செங்கோட்டையனை கேட்டாலே சொல்லுவார். ஏன்னா அவரே அதில் தண்டிக்கப்பட்டவர். பஞ்சாயத்துகளுக்கு கலர் டிவி வாங்கின வழக்கில் தண்டிக்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன் சொல்லுவார். ஆமாங்க, டிரான்ஸ்போர்ட் பஸ் வாங்கினதில் வேறு ஒரு கேஸை போட்டு விட்டாங்கன்னு சொல்லுவார். ஏன் இதை முதல்வர் விஜய் அவர்கள் செய்ய வேண்டும்? விஜய் அவர்களே, மக்கள் உங்களுக்கு வாக்களித்தது உங்கள் மீது கொண்டுள்ள பிரியத்தை விட அதிகமாக திமுக மற்றும் அதிமுக ஆகிய 2 கட்சிகளின் மீது இருந்த கோபத்தின் காரணமாக. இதே மாதிரி தான் சார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆனால் நான் செல்வி ஜெயலலிதா எப்படி இறந்தாங்கன்னு கண்டுபிடிப்பேன்னு சொன்னார். கடைசி 5 வருஷமாக கண்டே பிடிக்கல. அந்த கோபம் கூட அவர் தோற்றத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் சார்.
குளத்தூர் கோமான இழுத்து விட்டு 4 அடி வாங்க வைக்கிறதுல உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். விஜய் அவர்கள் இந்த 2 கட்சிகளில் உள்ளவர்களும் செய்த தவறுகளை அம்பலப்படுத்துவதன் மூலமாக மக்களிடம் உண்மையான ஹீரோவாக உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவருக்கு இதில் யாரையும் காப்பாற்ற வேண்டிய தேவை இல்லை. இங்கே இன்றைக்கி அமைச்சர் பெருமக்களாக இருக்கக்கூடியவர்களின் திறனை பார்த்தெல்லாம் மக்கள் வாக்களிக்கவில்லை. பேர் சொல்ல விரும்பல, ஒரு தமிழகத்தில் ஒரு அமைச்சர் இருக்கார். இவனுக்காக ஓட்டு போட்டுவான் சார், இவன் எப்போ பார்த்தாலும் பாரில் குடிச்சிட்டு காசு கொடுக்காம தகராறு பண்ணுவான் சார், இவன் ரெஸ்டோ பாரில் தெரியாமல் ஓட்டு போட்டுட்டான் சார், நாங்கள் பாட்டு கண்ணை மூடிட்டு போய் விசிலில் குத்திட்டோம், இவன் மந்திரியான பிறகு தான் சார் தெரியுது, கையை கொண்டு போய் கருக்கணும் சார்ன்ட்ருக்கேன் சார். அது மாதிரி நிறைய தொகுதிகளில் ஃபீலிங்ஸில் இருக்காங்க. ஸோ ரொம்ப டீட்டெயில் அதுக்குள்ளே போவேனா. அதனால விஜய் அவர்களுக்காக விழுந்த வாக்குகள். ஸோ இது போல் ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவையோ 2 சிறப்பு புலனாய்வு குழுக்களையோ உருவாக்கி அந்த ஊழல் வழக்குகள் பதிவு செய்வதற்கென்று, அவர்களை வழிநடத்துவதற்கென்று ஒரு மூத்த வழக்கறிஞரை நியமித்து, நல்ல அற்புதமான வழக்கறிஞர்கள் எல்லாம் அரசு வழக்கறிஞர்களாக உயர்நீதிமன்றத்தில் நியமித்திருக்கிறார்கள். ஒரு பிபி மிஸ்டர் ஜான் சத்தியனே, ஏன்னா பட் ஒர்க்லோடு அவருக்கு ஹெவியாக இருக்கும். அது மாதிரி நல்ல அருண் அன்புமணி இருக்கார், அவரை நியமிக்கலாம். கரெக்டாக கைடு பண்ணுவாங்க. பண்ணி யாரையும் திருட விட மாட்டேன், திருடன காசை பிடுங்காமல் விட மாட்டேன்னு விஜய் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. நேற்று திரு ஆதவர்ஜுன் அவர்களும் எடுத்த நடவடிக்கைகளை நாம் சொன்னோம், பிடுங்குங்கன்றேன். இப்போது இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறையும் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனரும் இதை செய்ய முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஏவவேலு வீட்டுக்கு சர்ச்சுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவருக்கு தகவல் போயிடுச்சு. வீட்டுக்கு சோதனைக்கு போன அதிகாரிக்கு நீங்கள் வந்திருக்கீங்க, அவர் வருவார்னு சொன்னாங்க. அன்று மாலை ஏதோ ஒரு 45 லட்ச ரூபாய் எங்கேயோ சீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வேலு சொன்னார், ஞாபகம் இருக்கா? என் வீட்டிலேருந்து 10 பைசா எடுக்கலன்ட்டு. ஏன்னா முன்னாடியே தெரிஞ்சதுனால 10 பைசா கூட இல்லாமல் தொடச்சி வச்சிட்டாரு சார். அதே போன்று ஜூனியர் விடனில் ஒரு நியூஸ் வந்துச்சு, சேகர்பாபு அவர்கள் வீட்லேயும் சோதனை நடத்த இருந்துச்சு, ஆனால் வந்து முன்கட்டியே தகவல்கள் கசிஞ்சனால சோதனை வந்து நிறுத்தப்பட்டுச்சு அப்படின்னு. நல்ல அதிகாரியை போட்டால், இப்போது எனக்கு வேலு நியூஸ் எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், சேகர்பாபு நியூஸு ஜூனியர் விடனில் வந்துருந்துச்சு. அது சரியா இல்லையான்றது வெரிஃபை பண்ணாமல் எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் சரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்ட்டு தானே நமக்கு தோணுது. ஏன்னா இவங்க 2 பேரும் ஜிகிடி தோஸ்து. இன்னொன்று, அவங்களும் வந்து 100 ஆண்டு காலம் இருக்கிற ஒரு பத்திரிகை தான், கன்ஃபார்ம் இல்லாமல் போட மாட்டாங்க. அதை குறைச்சி மதிப்பு இல்லைமா, நான் பர்சனலாக வெரிஃபை பண்ணல அப்படின்றதுக்காக சொல்கிறேன். பத்திரிகையில் ஜூனியர் உடனில் அந்த மாதிரி செய்தி, தப்பான செய்திகளை விசாரிக்காமல் போடக்கூடியவர்கள் அல்ல. ஆனால் இது எனக்கு பர்சனலாக தெரியுது, வேலு மேட்ரு எனக்கு பர்சனலாக தெரியும், அது எனக்கு பர்சனலாக தெரியாதுன்னு சொல்கிறேன். நான் அந்த செய்தி குறைக்கல நான். ஸோ இப்படி வருது நியூஸ் இல்லையா? எதுக்கு இப்படி ஒரு ஆளை கொண்டு போய் அங்கே இயக்குனராக போடுவானே? ஐயோ இந்த சோதனை தகவல் போயிடுச்சா, அந்த சோதனை தகவல் போயிடுச்சான்னு சந்தேகப்படுவானே. திரு வெங்கட்ராமன் அவர்களை, டிஜிபி திரு வெங்கட்ராமன் அவர்களை தீயணைப்புத்துறை இயக்குனராக நியமித்திருக்கிறார்கள். அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் இணை இயக்குனராக இருந்தவர், சிபிஐயில் பணியாற்றியவர், ஊழல் தடுப்பு பணியில் நிபுணத்துவம் பெற்றவர். அண்ட் அந்த 96 இந்த இதெல்லாம் நடந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல, அப்போது ஆர்கே ராகவனை லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக 5 ஆண்டுகள் வைத்திருந்தார் கருணாநிதி, 3 ஆண்டுகள்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் சிபிஐ டைரக்டர் ஆகிட்டார். ஜெயலலிதா வழக்குகள் இதுதான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் இது தண்டனை கன்ஃபார்ம் ஆச்சு. இது கொடைக்கானலில் ஹோட்டல் கட்டின வழக்கு, பிளசன்ட் ஸ்டே ஹோட்டல் வழக்கு, டான்சி வழக்கு சிபிசிஐடி விசாரித்தாங்க. இது மாதிரி பல வழக்குகள். இதுக்கு தான் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஜனங்கன்றேன். விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டது 2 பேரும் பிடிக்கலன்ட்டு ஓட்டு போட்டாங்கன்னா 2 பேரும் ஏன் பிடிக்கல? இவங்க திருடுனது சகிச்சு கொள்ள முடியாத அளவுக்கு போய்விட்டதுன்றதுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. அப்போ அதை விசாரிங்க. தீய சக்தின்னு சொல்கிறீங்க, தீய சக்தி திருட்டு சக்தியாக திருடியவற்றை நீங்கள் திருப்பி பெற வேண்டாமா? இல்லை சார், இன்னும் டைம் கொடுக்கணும்ல சார். ஐடியா சொல்கிறேன், நீ டைம் கொடுக்கணும். ஆனால் நீங்கள் செய்வீங்கிட்ட நம்பிக்கை எனக்கு வரலையே. திருடனையே கொண்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனராக போட்டிருக்கீங்க, எப்படி நான் நம்புறது? ஸோ நீங்கள் மிஸ்டர் வெங்கட்ராமனை போட்டிருந்தீங்கன்னா நான் கண்ணை மூட்டு இன்னும் 6 மாதத்துக்கு வாய் திறக்க மாட்டேன். அவர் பண்ணிடுவார். அவருக்கு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்துட்டா போதும், முடிச்சிடுவார் வேலையை. இவர் முதல்ல ஃபோன் பண்ணி அண்ணே வர்றாங்க அப்படின்னு அதில் ஒரு 10 கோடி பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். தம்பி தமாஷ்க்கு சொல்ல சார் 10 கோடி கொடுக்க மாட்டார், கூட கொடுப்பார் சார். இன்னொன்று, இந்த வழக்குகள் நீதிமன்றத்தில் தண்டனையில் முடியுமான்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஃபஸ்ட்டு அருண் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை செய்தது கிடையாது. ஆன்டி கரப்ஷன் வேலைன்னா என்னன்னே தெரியாது. லஞ்சம் வாங்குவதற்கு மட்டும்தான் அவருக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட ஆளுக்கு லஞ்சம் வாங்குறத பிடிக்கிற வேலையை கொண்டு போய் கொடுத்தா எப்படியா செய்ய முடியும்? அவருக்கு தெரிந்ததெல்லாம் ரவுடிகளுக்கு புரியும் மொழியில். சார் அதுதான் சார் சொல்கிறாங்க, திருடன் கையிலேயே சாவியை கொடுத்தா அப்படி ஒரு லாஜிக். திருடனோட கூட்டு சேர்ந்து கொள்வார். நீங்கள் சொல்கிற எந்த மொக்க லாஜிக் எது? ஆன்டி கரப்ஷன் ஒர்க்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஒர்க்குமா. லாண்ட் ஆர்டர் ஒர்க்கு எல்லோரும் பார்த்துடலாம், ஓகேவா? நீங்கள் யூனிஃபார்ம் போட்டு கையில் லத்தி எடுத்திங்கன்னா நீங்கள் லாண்ட் ஆர்டர் ஆஃபீஸரு, கரெக்டாக?
ஆன்டி கரப்ஷன் ஒர்க்குக்கு அந்த சொத்து குவிப்பு வழக்கெல்லாம் வந்து போடுறதுக்கு ஒரு நிபுணத்துவம் வேண்டும், அதற்கென்று ஒரு பிரத்யேக திறன் வேண்டும். அது இவர்கிட்ட இல்லை. ஸோ இதை செய்ய வேண்டியது முதல்வர் திரு விஜய் அவர்களின் கடமை என்று நான் நினைக்கிறேன். அதைத்தான் எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் யாரையும் காப்பாற்றணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்திருந்தாருன்னா ஏற்கனவே அவர் ரகசிய கூட்டணியில் இருந்ததுனால ஒரு திமுக மந்திரி தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டார். ஆனால் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன், மக்கள் நம்புகிறாங்க. அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுங்கள். அவரும் அப்படி செய்யணும்னு தான் நினைக்கிறாரு போல இருக்கு. அதுக்கு என்னெல்லாம் தடை இருக்குதோ இதெல்லாம் தடை அப்படின்றத நம்ம உணர்த்துறோம். இதெல்லாம் கடந்து இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வரலாற்றில் உங்கள் பெயர் எழுதப்படும். அரசியலும் ஹீரோவா நின்றுவார். செல்வி ஜெயலலிதா தண்டிக்கப்பட்ட அந்த வழக்கு 96 திமுக ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு தானே. இன்னைக்கு வரைக்கும் நல்ல நாயுடுன்ற ஒரு ஆள் உங்களுக்குலாம் நல்ல யாருன்னு தெரியாது, பேசுகிறோம்ல, அந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது போன்ற ஒரு வரலாற்றை திரு விஜய் அவர்கள் படைக்க வேண்டும். அதுக்கு பதிலாக குட்கா வித்தவங்களெல்லாம் கொண்டு போய் கட்சியில் சேர்த்திங்கன்னா வரலாற்றில் எப்படி எழுதப்படுவீர்கள் என்பதை புரிந்து கொள்வீர்கள். அவ்வளோதான். அது சேர்த்ததுக்கு தான் கனிமொழி அவர்கள் வேற ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. அதை நான் வாசிக்கிறேன் சார். தமிழ்நாடு மாடல் வாஷிங் மிஷின் வடக்கில் பாஜக பயன்படுத்தி வந்ததை போன்றே வாஷிங் மிஷின் ஒன்று தற்போது தமிழகத்தில் வந்துவிட்டது என்று கேள்விப்பட்டேன். இந்த புது தமிழ்நாடு மாடல் மிஷின் குட்கா கரைகளை கூட நீக்கும் என்று சொல்கின்றனரே, உண்மையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சார் மீன் பண்றாங்க? ரொம்ப புத்திசாலித்தனமாக பேசுறது தான் உங்களுக்கு நினைப்பு. சி விஜயபாஸ்கரை சேர்த்துட்டாங்களாம், அதனால அதை சுட்டி காட்டுறாங்களாம். இதெல்லாம் பேசுறதுக்கு திமுகவில் இருக்கிற ஒருத்தருக்கு கூட தகுதி இல்லை. திமுகவில் இருக்கிற பாதி மந்திரி ஏடிஎம்கேலேருந்து வந்தவங்க தானே. செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி கலைஞர் கருணாநிதி விரிவாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அவர்களே மேடையில் பேசினார். அவரை மாரி கொள்ளக்காரன் யாரும் கிடையாது. கரூரில் பேசினாரா? நீங்கள் வாஷ் பண்ணி சேர்த்துக்கல? வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டது இல்லாமல் நம்பர் 2 ஆக்குனீங்களா இல்லையா? வாஷ் பண்ணி சேர்த்துக்கிட்டது வேறு. இருப்பதிலேயே வருமானம் அதிகம் உள்ள டாஸ்மாக் மற்றும் மின்சாரத்துறை அவரிடம் கொடுத்தீர்களா இல்லையா? நீங்கள் பேசலாமா? ஆனால் இப்படி வந்து நீங்கள் இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருக்கிறீங்கன்றதுக்காக எந்த விமர்சனம் வச்சாலும் மக்கள் கண்டுக்காமல் கடந்து போயிடுவாங்க. கரெக்டுங்க இவங்க பேசுறதுன்னு நினச்சிருவாங்கன்னு உங்களுக்கு இன்னும் நினப்பு இருக்குது பாருங்கள். தோத்தும் புத்தி வரல. எதையாவது பேசணுமேன்றதுக்காக இப்படி ஒரு விமர்சனங்களெல்லாம் வைத்து கொண்டிருந்தால் மக்களிடம் அம்பலப்படுவீர்கள். ஒரு எதிர்க்கட்சியை எதையாவது பேசி தானே சார் ஆகணும். எதையாவது பேசணுங்க. இதை பேசுறதுக்கு உங்களுக்கு துளியும் தகுதி இல்லையே. அப்போது சட்டத்துறை அமைச்சராக இருந்த ரகுபதி மீது சொத்து குவிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துச்சு. அவரை தான் நீங்கள் சட்டத்துறை அமைச்சராக்குறீங்க. கேட் காலிங் கேட்டில் பிளாக் அப்படின்றீங்களா? அது பாட் காலிங் தி கெட்டில் பிளாக்குமா? சரி சார். தமிழில் ஈயத்தை பார்த்து பித்தளை இழிச்சுதான்ட்டு ஒரு படமும் இருக்குல்ல, அதை சொல்லிட்டு போங்க. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இல்லை மேம், நீங்கள் ட்ரை பண்ணுங்களா? இதை நான் எடிட் பண்ணிடுவேன். அதான் எடிட் பண்ணக்கூடாதா? பார்த்துக்க. சார், முன்னாடி நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்பே சொல்லியிருந்தீங்க, முதல்வர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்தோன்னே கரூருக்கு போயிருக்கணும், அந்த கரூர் சம்பவத்தில் இறந்த மக்களை போய் சந்திச்சிருக்கணும்னு சொன்னீங்க. ஜூலை 10ஆம் தேதி விஜய் அவர்கள் கரூருக்கு போகிறாராம் சார். நேற்று அந்த இணைப்பு விழாவிலேயே அந்த அறிவிப்பு வந்தது. மகிழ்ச்சி எனக்கு. இதுதான் முறை, இதான் மரியாதை. போய் அவங்கள போய் அந்த இடத்துல சந்தித்து ஆறுதல் சொல்கிறது தான் முறை. பழைய அரசு பாதுகாப்பு கொடுக்கல, அது இதெல்லாம் சொல்லிவிட்டு மாவலிபுரத்துக்கு அவங்களெல்லாம் வர வச்சு ஒரு ரூம்குள்ளே பேசுகிறதெல்லாம் முறையற்ற செயல். சரி, ஏதோ திமுக ஆட்சி அப்போ ஏதோ பாதுகாப்பு இல்லைன்ட்டு குறைபாடுகள் இருந்தது என்று உள்ளபடியே அவர்கள் அதை செய்ய முடியாமல் இருந்திருக்கலாம். ஆட்சிக்கு வந்த உடனே செய்யணும் அப்படின்ட்டு இல்லை சார், ஆலோசனைகளை கன்சிடர் பண்ணுறாங்க சார். அந்த ஐ எம் ஃபைன், ஐ எம் ஹாப்பின்னு தானே சொல்கிறேன் நான். நல்ல விஷயம். அப்போ வேற கேள்விக்கு போயிடலாம் சார். ரைட், போங்க சார். நேற்று நடந்த அந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியில் அருண்ராஜ் அவர்களும் ஆதவர்ஜுன் அவர்களும் சொல்லியிருக்காங்க, விரைவில் திமுக அதிமுக இணைப்பு விழா நடக்க போதாம்ல. அது விழாவாக நடக்குமா என்பதெல்லாம் சொல்ல முடியாது உறுதியாக. இணைந்து பணியாற்றுகிறார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இப்போதும் சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு வந்து இருவரும் இணைந்து எப்படி ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் என்பதை நான் விரிவாக சொன்னேன். நேற்று அந்த எம்எல்ஏக்களை, தாவேகா எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கக்கூடிய அந்த வழக்கு தொடர்பாக அதிமுகவை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் என்ற ஒருவரை கைது செய்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்த்துருப்பீங்க நீங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு உள்ளபடியே அறிவில்லையா என்று எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. இப்போவும் சிஎம் இல்லைன்னு நம்புறாருப்பா. அது எப்படி சார்? அதிமுக எம்எல்ஏக்கள் தான் ஒவ்வொருத்தராக ராஜினாமா பண்ணிட்டு இருக்காங்களே. கூட ஒரு 10 அடிமைங்க இருக்குது. தாவேக எம்எல்ஏக்களை எல்லாம் விலைக்கு வாங்கி நம்பிக்கை வாக்கெடுப்பில் 6 மாதங்கள் கழித்து வாக்களிக்க வைத்து, ஏற்கனவே ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருந்துச்சுல்ல திமுக ஆதரவோடு ஆட்சி அமைப்பதுன்னு, அது இன்னும் நடக்கும்னு நம்புகிறார். இதற்கு புதுடில்லியின் ஆசி இருக்கிறது என்றும் நம்புகிறார். இங்கே நம்ம அண்ணன் நயினா நாகேந்திரன் மற்றும் சில வினோஜ் இவர்களெல்லாம் தாவேக அரசு மீது வைக்கும் விமர்சனங்களை பார்த்துவிட்டு டிவிகே கவர்மெண்ட் மேலே செம்ம கோவத்தில் இருக்குது பிஜேபி. சீக்கிரம் கவுத்துருவாங்க. நம்ம சிஎம், அதான் உள்துறை அமைச்சரே பலமுறை நம்மளை அழைச்சி பேசியிருக்காரு. அதனால் இப்போ சிஎம் ஆக்கிடுவார்.
அப்படின்னு உள்ளபடியே நம்பி செந்தில் பாலாஜி கூட சேர்ந்து வேலை செஞ்சுட்டு இருக்காருயா. எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர்லாம் எங்கே யார் கூட்டாலும் போவார், அதை விட்டுருக்கேன், நான் விரிவாக பேச விரும்பலை. எம்ஆர் விஜயபாஸ்கர் அங்கே போனதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி செந்தில் பாலாஜியோட கரம் போர்த்தது. கிட்டத்தட்ட 15 வருஷமாக செந்தில் பாலாஜியோட மல்லு கட்டிகிட்டு இருக்காரு எம்ஆர்வி, எல்லாருக்கும் தெரியும். இறுதியில் வெற்றியும் பெற்று விட்டார். கரூர் மாவட்டத்தை விட்டே செந்தில் பாலாஜியை கோவை மாவட்டத்துக்கு செல்ல வைத்தார். இப்போ போய் நீ கை கோர்த்து எதிரியை நீங்கள் வலுப்படுத்துறீங்கன்னா, அண்ட் இப்போது எம்ஆர் விஜயபாஸ்கர் என் பணத்தை திருடிட்டாருன்னு வேற ஊர் பூரா பரப்பிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி. நீங்கள் திருடலையா? அம்மையார் சசிகலாவின் படத்தை நீங்கள் திருடவில்லை? பண மதிப்பிழப்பு சமயத்தில் சில 1000 கோடிகள் இருந்தன போயஸ் தோட்டத்தில். அதை எடுத்து மாற்றுறதுனா கொடுத்துட்டு புது நோட்டெலாம் வாங்க முடியாதுல்ல. அந்த பழைய நோட்டை கொண்டு போய் கொடுத்து கொங்கு மண்டலத்தில் ஒரு காகித தயாரிப்பு ஆலை, அம்மா நான் இந்த ஆலையை வாங்கிட்டேன் அந்த பணத்தை வச்சுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டாரு. சின்னம்மா எப்படி இந்த கரும்பு சர்க்கரை ஆலை வாங்கினாங்களோ அது மாதிரி. அதே தான். இது மாதிரி பல ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கினாங்க. இங்கே பெரம்பூரில் சத்தியம் தேட்டர் இருக்கிற ப்ராப்பர்ட்டிலாம் அந்த மாதிரி வாங்கினது தான். அதை வாங்கி அப்படியே எடுத்துக்கிட்டாரு. நீங்கள் எடுக்கல. ஆக்சுவலி எம்ஆர் விஜயபாஸ்கர் அதெல்லாம் பண்ணலை. இதனால தான் இவர் போனார். இப்போதும் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும், நாம் முதலமைச்சராக போகிறோன்னு உள்ளபடியே நம்புறாரு. அதனால தான் ஏடிஎம்கேலேருந்து யார் வெளியில் போனாலும் அவர் கவலை இல்லை, தெரியுதா? ஆமாம் சார். ஆனால் தொடர்ந்து வந்து வெளியே போகிறவங்களாம் வந்துட்டு அதிமுக திமுக கூட்டணி அமைச்சனால தான் வந்து நாங்கள் வெளியே போகிறோன்னு சொல்கிறாங்க. ஆனால் இபிஎஸ் அதை எதுவுமே பேச மாட்டாங்க. பெருமாப்பா போய் சொல்கிறாங்க. இன்னைக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் கூட சொல்கிறாங்க, உங்களால் நிரூபிக்க முடியுமா அதிமுக திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்றாரு. கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதற்குன்ட்டு தமிழில் ஒரு பழமொழி இருக்குது. இவங்க பேரம் பேசுனாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி பத்திரிகையாளர்களை சந்தித்து விரைவில் நல்ல செய்தி வரும்னு சொன்னாரா இல்லையா? விஜய் சிஎம் ஆகிறது அவருக்கு நல்ல செய்தியா? சொல்லு, என்ன நல்ல செய்தி தெரியல எனக்கு, சொல்லுப்பா. அமையருக்கும் புதிய ஆட்சிக்கு வாழ்த்துக்கள்னு ட்வீட் போட்டாரா? ஏன் இதை முத நாளே போட வேண்டியதானே? என்ன பண்ணிட்டு இருந்த? உங்களுக்கு மேண்டேட் இல்லை, 47 சீட்டு ரைட்டா? தேர்தலில் வெற்றி பெற்ற தாவேக தலைவர் விஜய்க்கு வாழ்த்துக்கள்னு போடுறதுல உங்களுக்கு என்ன? ஆட்சி அமைக்கிறாரு, அமைக்காமல் போகிறாரு, பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஸ்டாலின் சொல்லிட்டாரு, ஞாபகம் இருக்கா? தோல்வி ஒத்துக்கிறோம் நாங்கள் சொன்னாராம்மா? சொல்லிட்டாரு 6 மாதத்துக்கு எதுவுமே பேச மாட்டோம். நீங்கள் சொல்ல இதுதான் சான்று. இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு என்று ஒரு வரலாறு இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா? அக்ரி கிருஷ்ணமூர்த்தியே யாருன்னு எங்களுக்குலாம் தெரியாது. 2011 அதிமுக ஆட்சியில் இவர் விவசாயத்துறை அமைச்சராக இருக்கிறார் கிருஷ்ணமூர்த்தி. அவரிடம் பணியாற்றும் விவசாயத்துறை மற்றும் விவசாய பொறியியல் துறை அதிகாரிகள்கிட்ட டிரான்ஸ்ஃபருக்கு காசு கேட்டு கடுமையான நெருக்கடி கொடுத்து முத்துக்குமாரசாமின்னு ஒரு இன்ஜினியர், இந்த மந்திரியோட தொல்லை என்னால் தாங்க முடியல, லஞ்சம் கேட்டு கேட்டு என் உயிரை எடுக்கிறாரு, எனக்கு வேறு வழியே தெரியலன்ட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு ட்ரெயின் முன்னாடி போய் விழுந்தார். அந்த ஊழியர் சங்கம் இதை கையில் எடுத்து விட்டது. கையில் எடுத்து ஊடகங்களில் இது செய்தியாகி பிரச்சனை ஆன உடனே அதிகாரிகள்லாம் அப்படியே மறைக்கிறாங்க ஜெயலலிதாட்ட. திரு கண்ணப்பன் அவர்கள் அப்போது உளவுத்துறை ஐஜி. மீட்டிங் நடக்குது. கண்ணப்பன் எழுந்திரிச்சு, மேடம் ஹீ இஸ் ஃபுல்லி இன்வால்வ், ஹீ இஸ் த ரீசன் ஃபார் தட் சூசைட். நடவடிக்கை எடுக்கலைன்னா கவர்மெண்ட்டு கெட்ட பேர் வந்துடும். சிட் டவுன் மிஸ்டர் கண்ணப்பன். சிபிசிஐடி வச்சு அரெஸ்ட் பண்ணிச்சு மறுநாள் அந்தம்மா, தெரியுமா? சொந்த மந்திரி. இது மாதிரி தான் திரு விஜய் ஆகணும்னு ஆசைப்படுறேன் சார். அவர் குழந்தைகள் நல மருத்துவரை வாழ வைத்து கொண்டு இருக்கிறார். என்ன செய்வது? யார் குழந்தைகள் நல மருத்துவர்னு பார்க்குறீங்களா? இல்லை, தெரியுது. இல்லை, எனக்கு தெரியலையா? பேராசிட்டமாலை நசுக்கி குழந்தைகளுக்கு கொடுக்குற குழந்தைகள் நல மருத்துவர். இது போன்ற ஒரு வித்தியாசமான சிகிச்சையை யாராவது கண்டுபிடித்திருக்கிறார்களா? எனக்கு தெரிஞ்சு கிராமத்தில் சங்கில போட்டு கொடுப்பாங்க. ஏம்மா அதுவும் அவர் ஏன் மருத்துவர்னு நான் சொல்கிறேன்னா, வேறு யார் குழந்தைக்கோ தான் அதை இந்த மருந்தை தயார் செய்திருக்கா. கரெக்டாப்பா? இல்லை, அவர் குழந்தைக்கே ஸ்டேடியத்தில் குழந்தை இருந்துச்சா? பார்த்தீங்களா? அதை அது அழுதுட்டு இருந்துச்சு, பேம்பர் பண்ண. சார் ரொம்ப உள்ளே போகாதீங்க சார். இங்கே பாருங்க, நான் திரு விஜய் அவர்கள் முன்னாடி இருக்கிற சிக்கலை சொல்லிடுறேன். அறுதி பெரும்பான்மையில் அவங்க ஜெயிக்கல, ஒன்லி 108 தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் இவ்வளோ பெரிய தப்பு பண்ண ஒரு மந்திரியை மந்திரி சபையிலே வச்சுருப்பீங்களா? உங்களை யாரும் வந்து அவரை கட்சி விட்டு நீக்குங்கன்னு சொல்லலையே. மந்திரி சபையிலேருந்து ட்ராப் பண்ணுங்கள். என்ன பிரச்சனை உங்களுக்கு? குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறதுல என்னம்மா தக் லைஃபு? பைத்தியக்கார மாதிரி தெரியுதாங்களா எல்லாம் பார்த்தா? அது என்ன காரியன்றது ஊருக்கே தெரியும். அதை பண்ணி இன்ஸ்டாவில் போடுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஏற்றம் இருக்கும். அப்போ அது உங்களுக்கு பெருமையாக தெரியுது இல்லையா? நான் கெத்துன்னு காட்டுறது தான் அதை போட்டிங்க. சார், எல்லாரும் சொல்கிறதுனால ஒரு விஷயத்த செஞ்சிடக்கூடாது, நீ ஜெர்க் ரியாக்ஷன் இருக்கக்கூடாது. ஆனால் எல்லாரும் சொல்கிறதுனால ஒரு விஷயத்த செய்யணும். இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் பண்ணுறதுக்கு அதுதான் அரசு நிர்வாகம். அதைத்தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். உண்மை என்ன என்பதை உங்கள் உளவுத்துறை விசாரித்து சொல்லியிருக்கும்.
திமுககாரங்க போராட்டம் நடத்துகிறாங்களே, ஏன் போராட்டம் நடத்த விடுறீங்க? இங்கே போனால் இங்கே பவுட்ரு போடுற வீடியோ, இன்னொரு வீடியோவில் எங்கேயோ வெளிநாட்டில் போயிட்டு பீர் குடிக்கிற வீடியோ, குடிச்சேன்னா குடி, அதையே ஏன் வீடியோ எடுத்து போடுற? அது கொடுக்குற பற்றியா ஒரு விளக்கம்? இன்னொன்று விளக்கம் கொடுக்குற, ஒன்று தப்பை ஒத்துக்க, இல்லை எதுவும் பேசாத. விளக்கம் கொடுக்கறதுக்கு குழந்தைய கூட்டின்னு வந்து விளக்கம் கொடுக்குற, குழந்தைய தூக்கி கையில் வச்சுக்கிட்டு முட்டா போய் மாதிரி தெரியுதாங்களே எல்லாம் பார்த்தா. உலகத்தில் எவனாவது மாத்திரை அதை நசுக்குவானாயா? இன்னொன்று பேராசிட்டமால் மாதிரி ஸ்ட்ராங் மெடிசின்ஸை ஒரு வயசு குழந்தைக்கு டாக்டருங்க எழுதி கொடுப்பாங்களா? அப்படிங்க சார், அது ஒண்ணும் சார் தெரியும் எல்லாருக்கும். அமைச்சரா இல்லாத போது பண்ணது சார். இருக்கட்டுமா, இப்படி பண்ணுறவனை எதுக்கு அமைச்சராக்குனீங்க? நீங்கள் தெரிய வந்துருச்சு, இப்போ திருத்திக்கணும்ல. அதான் பொறுமையாக ஒன்றுன்னா களை எடுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அப்படிப்பட்ட ஆள் தான் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. நீங்கள் சொன்னது சரி, நான் உடன்படுறேன். இது போல உறுதியான நடவடிக்கையை எடுத்தால் செல்வி ஜெயலலிதாவுக்கு அடுத்து திரு விஜய் என்று வரலாற்றில் அவரால் பெயர் வாங்க முடியும். அதை வாங்கணும்னு ஆசைப்படுறேன். இவரால் தான் செய்ய முடியும். இவரால் தான் அரசு துறைகளில் ஒரு வாரத்தில் ஊழலை ஒழிக்க முடிந்திருக்கிறது. டெண்டரில் ஊழல் இல்லாமல் செய்ய முடிந்திருக்கிறது. ஏடிஎம்கே வந்துருந்துச்சுன்னா குறைஞ்சிருக்கும். 35%ன்றது 20% இருக்கும். நின்றுக்குமா? இப்போ இதையும் செய்யுங்க. இதுக்கு தான் இதுக்கு முன்னாடி அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையில் சிறப்பு புலனாய்வு குழுக்களை எல்லாம் நியமிப்பது, இதெல்லாம் சொன்னது காரணம் தான். இன்னொன்று, அந்த சிறப்பு புலனாய்வு குழுலாம் அமைக்கலான்ட்டு நான் சொன்னேன்ல, அதில் என்ன வசதின்னா, உங்கள் ஆட்சியை கவிழ்க்க முயற்சி செய்பவர்கள் அத்தனை பேரையும் ஒரு வழிக்கு கொண்டு வந்து விடலாம். எடப்பாடி பழனிசாமி திமுக அமைச்சர்கள் மீது ஆளுநர்கிட்ட போய் ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாரு, ஞாபகம் இருக்கா? ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தல, வந்து சாட்சி சொல்லுன்னு விசாரணை கூப்பிடலாமா? செல்வி ஜெயலலிதா அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார் என்று அன்றைய ஆளுநர் திரு சென்னாரெட்டி அவர்களிடம் டாக்டர் சுப்பிரமணிய சாமி புகார் அளித்ததை அடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் அப்போது டிஐஜியாக இருந்த திருமதி லத்திகா சரண் சுப்பிரமணிய சாமி அவர்களை அழைத்து அவரது வாக்குமூலத்தை பதிவு செய்தார். எடப்பாடி கூப்பிடலாமா? இல்லை நான் சாட்சி சொல்ல வர மாட்டேன்னா, பாத்தியா 2 பேரும் கூட்டணி எக்ஸ்போஸ் பண்ணலாமா? பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா? இதெல்லாம் பண்ணணும். நீங்கள் எதிரி பிசுரே விடாமல் ஒழிச்சு கட்டுங்கன்றேன். மக்கள் தெளிவாக 60 வருஷமாக இவங்க 2 பேரும் 10 நாங்கள் சலித்து விட்டோம், அவர்கள் வேண்டாம்னு தான் உங்களுக்கு கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் ஆனால் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக வாய்ப்பு கொடுத்தாங்களோ அதை செயல்படுத்துங்க என்று மாலதி வாயிலாக கோரிக்கையாக நான் வைக்கிறேன். அதான் சார், அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு சார், 108 பேர் ஜெயிச்சிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 118 நம்பர்ஸ் வந்திருக்கோன்ற மீனிங்கில் பேசுகிறாரு. இன்னும் ஒரு 4-5 குழந்தைகள் நல மருத்துவர் கிடைத்திருப்பார்கள். அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகட்டும் சார். ஓகே ஓகே ஓகே. இல்லை இப்படிலாம் பேசுகிறாங்க. அன்னைக்கு பிரச்சாரம் பண்ணவே விடாமல் ஒருத்தர் தடுத்தாரு, அவரத்தையும் போஸ்டிங்கில் போட்டு வச்சுக்கிட்டு இது மாதிரி சில வருத்தங்கள்லாம் இருக்கத்தானே செய்யுது. எவால்வ் ஆவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே சரி வாங்க அந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. இப்படிப்பட்ட ஆள் தான் இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, புரியுதா? ஸோ ஒரு பொய்யை மீண்டும் மீண்டும் சொல்வதால் அது உண்மையாகி விடாதுன்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சொல்கிறாரு. ஒரு உண்மையை மீண்டும் மீண்டும் பொய் என்று சொல்வதால் மட்டும் அது பொய்யாகி விடுமா? சொல்லியா? சரி, சவுக்கு சங்கர் பொய் சொல்கிறான்னு வச்சுக்கியா, தோழர் சண்முகம் ஏன் பொய் சொல்லணும்? எம்ஏ பேபி, ஒரு ஐஎம்எல் காதர் மொய்தீன், உங்கள் கட்சியிலேருந்து போனவங்க எல்லாரும் சொல்கிறாங்களே. சிவி சண்முகம் ப்ரெஸ் மீட் வச்சு சொன்னார், என் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்து என் புள்ள தலையில் சத்தியம் பண்ணுறேன், நீ சத்தியம் பண்ணுறியான்னு கேட்டார். பண்ணு. எடப்பாடியை மிதுன் பழனிசாமியை கூப்பிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பில் வச்சு என் புள்ள மேலே சத்தியமாக திமுகவோட கூட்டணி வச்சு நான் ஆட்சி அமைக்க முயற்சி செய்யலைன்னு சொல்லுங்க. சேனலை மூடிடுறேன். எல்லாருக்கும் தெரியும்யா, திமுக கூட்டணியில் இருந்த அத்தனை கட்சிகளுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ ஒருவேளை திமுகவுக்கு இன்னொரு 10 எம்எல்ஏ கிடச்சிருந்தாங்கன்னா ஃபார்ம் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. அவங்க சப்போர்ட் வேணுன்றதுனால தான் ஒருத்தட்டையாக கேட்குறாங்க. அவர் ஐயா காதர் மொய்தீன் பேசும்போது பார்த்தியா, என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்னையா சொல்கிறீங்க, எப்படியா அது இவங்களெல்லாம் வச்சு இப்படி அறிக்கை விட வைக்கிறது? ஏன் அப்போல்லாம் திமுக ஆட்சியில் லொடுக்குன்னு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவீங்களே, நடத்து, பேசுங்க. உங்களை பற்றி எம்ஆர் விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு சொல்கிறாரு, சி விஜயபாஸ்கர் குற்றச்சாட்டு சொல்கிறாரு, சிவி சண்முகம் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. திமுக கூட சேர்ந்து நீங்கள் ஆட்சி அமைச்சிங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள் 10 பேர் கையெழுத்து போட்டு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு என்ன சார் பதில்னு கேட்பாங்க. சொல்லுங்க. வந்து ஏன் பம்மிட்டு அக்ரி கிருஷ்ணமூர்த்திலாம் பேச விட்றீங்க? இப்போ தெரியுதா யார் எடப்பாடி பழனிசாமின்னு? கல்லாப்பெட்டியில் உட்கார்ந்து காசு கணக்கு பார்க்க வேண்டியவரை காலம் முதலமைச்சர் ஆக்கியது. நாமும் இவர் ஒரு மாபெரும் வீரர் என்று நம்பி ஏமாந்தோம். திமுக அதிமுக வேற கட்சி, எதிரி கட்சின்னு சொல்லிட்டு நாம் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவங்க 2 பேரும் மாறி ஆட்சி செய்யணுன்ட்டு நம்பி ஏமாந்தது நாம் தான். இவர்கள் எப்போதுமே உறவில் இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் தான் இருவரும் ஆண்டது போதும் ஓரமாக உட்காருங்கள் என்று மக்கள் இந்த தேர்தலில் முடிவெடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுக தான் நமக்கு எதிரின்றாரு தான் சொல்லுவார். சார், எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு உத்தரப்பிரதேச, குஜராத், பீகார் ஆகிய ஸ்டேட்லாம் வந்துட்டு காலியான தொகுதிகளில் இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் 7 தொகுதிகள் காலியாக இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இடைத்தேர்தல் அறிவிக்கலையே சார். 7 தொகுதிகள் மட்டும்தான் காலி என்று உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா?
அடுத்த வாரம் சனிக்கிழமை எத்தனை தொகுதி காலின்றதை உங்களால் இப்போ சொல்ல முடியுமா? சொல்லு ராஜா, சொல்லு. மத்திய உளவுத்துறைக்கு போகுதுன்னு அப்படி நிப்பாட்டி வச்சிருக்காங்களா? மொத்தமாக நடத்திக்கிறது, சும்மா சும்மா மாற்றிக்கிட்டு இருந்தா ஷெடியூலில். இப்போ குட்கா நான் ஒரு 4 பேரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா? ஆனால் எனக்கு இவர்களெல்லாம் நினைத்தால் பரிதாபமாக இருக்கிறது. இப்போ குட்கா நேற்று ஸ்டேஜில் என் அருமை மாப்பிள்ளை பர்வேஸு, அவர் தானே இந்த மந்திரி, இந்த ஊரில் மந்திரி, என் அருமை மாப்பிள்ளை பர்வேஸு செலவு ஏகப்பட்ட செலவு பண்ணியிருக்காரு. மொத்த செலவும் அவர் தான் போல இருக்குது. சரி, புதுக்கோட்டையில் சீட்டு கொடுக்கலாம் என்ன பண்ணுவேன்? விராலிமலையில் இல்லைங்க சார், இவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு இணைப்பு விழா நடத்துகிறாங்க, எப்படி கொடுக்காம போவாங்க? கட்சிக்காக ஜெயிலுக்கு போன ஒரே ஆள் மதி. ஆமாம், கரூரில் மதிக்கு சீட்டு கொடுப்பாங்களா, விஜயபாஸ்கர் சீட்டு கொடுப்பாங்களா? சொல்லு ராஜா. எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்காரு, அவருக்கு எம்எல்ஏ பதவி. நான் பண்ண சொன்னேன்? நான் கூப்பிட்டேன் ஒன்று. விஜய் பண்ண சொன்னாரம்மா, ராஜினாமா பண்ணுங்கன்னு சொன்னாரம்மா, புஷியானன் பண்ண சொன்னாரா? கட்சியில் ஆளுங்கட்சி கொடியை கட்டணுன்ட்டு நீ அலைஞ்சிக்கிட்டு போன, சொத்தை பாதுகாக்கணும் நீ அலைஞ்சிக்கிட்டு போன. அதுவும் அந்த கொடியை வேறு இவரே கட்டி அதை ஒரு வீடியோ எடுத்து போட்டுக்கிறாரு குட்கா. அது வீடியோ ஃபுல்லாக இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் போட்டு ட்ரெண்ட் பண்ணுங்க பாவம். பெரிய டீம் வச்சுருக்காரு. ட்ரெண்ட் பண்ணிட்டாங்க. முன்னாடி எங்கள் இபிஎஸ் உட்காந்து அந்த குழந்தைங்க பாட்டு பார்த்தியா எப்படிப்பட்ட ஆள் குட்கான்றதை புரிஞ்சுக்க. சரி சொல்லு, நான் கேட்குறதுக்கு இன்னும் பதில் சொல்ல. விஜயா கூப்பிட்டாரு ஒன்று? இல்லை சார். இப்போ தலையசைக்காமலா இவ்வளோ பெரிய இணைப்பு விழா நடக்குது? நீ வந்து இணைஞ்சுக்கப்பா, நான் சீட்டு கொடுக்குறேன். நான் எப்பப்பா சொன்னேன்ட்ட? இப்படி தான் சிவி சண்முகம் வேலுமணிலாம் மந்திரி ஆகிறேன்னு சொன்னேன், செஞ்சேனா? சொல்லுப்பா. 25 பேரில் 10 பேரை மந்திரி ஆகிறேன்னு சொல்லி தானே ஆதரித்து ஓட்டு போட்டு மந்திரி ஆகிறேன்னா? நீயா ரிசைன் பண்ண, நீயா வந்து சேர்ந்த. இப்போ திடீர்னு வந்து இடைத்தேர்தலில் சீட்டு கொடு, உட்கார நாற்காலி கொடுன்னு கேட்டது என்னப்பா பழக்கம்? அது எங்கே இருந்தோ வந்தவங்களுக்கெல்லாம் நான் சீட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தேன்னா, எனக்காக 25 வருஷமா தியேட்டரில் கொடி கட்டிட்டு இருந்தவனுக்கு நான் என்னைக்கா சீட்டு கொடுக்குறது? அது மட்டும் இல்லை, திமுக இதை மிகப்பெரிய நரேட்டிவாக செட் பண்ணுவாங்க. திருமதி கனிமொழி சொன்ன கமெண்ட்டே அதுக்கு ஒரு சாட்சி. ஏற்கனவே எலெக்ஷனுக்கு முன்னாடி உண்மையிலே போட்டி போட ஆள் இல்லை, நான் வந்தவங்களுக்கு சீட்டு கொடுத்தேன். இன்றைக்கி என் நிலைமை அப்படியா? நான் எளிதாக கேட்குறேன். விஜயபாஸ்கர்களுக்கும் இசக்கி சுப்பையாவுக்கும் மரகதம் குமரவேலுக்கும் தாவேக்க ஏன் இடைத்தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்க வேண்டும்? சரி, அப்படியே மீண்டும் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோ, ஜெயிப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியுமா? ஒரு எக்ஸாம் தான் ஆல்ரெடி எழுதி பாஸ் ஆனவங்க திரும்ப அதே எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக மாட்டாங்களா? கரெக்டுமா. இப்போ நான் அந்த தொகுதி விராலிமலை தொகுதின்னு வாக்காளர், ஊர் பூரா விசில் அலை அடிக்கும்போது நான் உன மனுஷனாக மதித்து ரெட்டலைக்கு போட்டேன். தூக்கி போட்டுட்டு போய் விசில் வந்து நிற்கிற, போட மாட்டேன் போன்னு சொன்னால் இப்போ பாஸ் ஆகிற அந்த எக்ஸாமில் ஆளுங்கட்சிக்கு இது முக்கியமான தேர்தல். ஆமாம் ஆமாம். இடைத்தேர்தல் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் இந்த அடங்கமறு குரூப் எல்லாம் வெளியில் தள்ளி விடலாம். அத்துமீறி அடங்கும். அவங்க தான் ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது யாரெல்லாம் வந்து அமைச்சரவையிலிருந்து சப்போர்ட் பண்ணி வேற கட்சியில இருக்கக்கூடிய இடதுசாரிகள் மிகுந்த பண்போடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த இடதுசாரிகளோட இது ரொம்ப போத் வீரபாண்டி நான் சண்முகம் அழகாக ஹேண்டில் பண்ணுறாங்க. சொல்கிறது தப்பு, செய்யக்கூடாது சொல்லிட்டோம். அதே நேரத்தில் இந்த ஆட்சியை கவுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஒரு சண்முகம் நேற்று பேசியிருக்காரு, விரைவில் தேர்தல் என்று முன்னாள் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லி கொண்டுதான் எப்படி என்று யோசித்து கொண்டிருந்தோம். இப்போது தான் தெரிகிறது ஏன் அவர் அப்படி பேசினார் என்று. இந்த 35 கோடி பேரும். ஸோ இப்போ திரும்பி சப்ஜெக்ட் வரேன். இப்போ இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றே ஆக வேண்டிய நெருக்கடி தாவேகாவுக்கு இருக்கிறதா? டூ ஆர் டை கேமில் இருக்காங்க. இப்போ விராலிமலையில் 20 வருஷமா அல்லது 30 வருஷமா விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒரு நபரை வேட்பாளராக நிறுத்தி அவன் தோளில் விஜய் கை போட்டு விசிலுக்கு போடுங்கள், எனக்காக போடுங்கள் என்று சொன்னால் நன்றாக இருக்குமா? குட்கா வியாபாரியின் தோளில் கை போட்டு இவருக்கு விசிலுக்கு போடுங்க, இவரை ஜெயிக்க வைங்கன்னு சொன்னால் நன்றாக இருக்குமா? கரூர்லேயே சார் திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் 1500 ஓட்டு வித்தியாசத்தில் தான் ஜெயிச்சிருக்காரு. அதுவும் அண்ணன் செந்தில் பாலாஜி கரூரில் நிற்கலை. ஸோ மதியழகனுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னா ஆப்வியஸாக மதியழகன் தான் ஜெயிப்பார். சரி, இப்போ இந்த கரூர் எடுத்துக்கலாம். அங்கே தனக்காக சிறை சென்ற, தனக்காக அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த, தனக்காக தியாகம் செய்த மதியை வேட்பாளராக நிறுத்தினால் அங்கே வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா? இல்லை சொத்தை பாதுகாப்பதற்காக கட்சியில் வந்த எம்ஆர் விஜயபாஸ்கரை அங்கே வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதா? ஆளுங்கட்சி வெற்றி வாய்ப்புக்காக வேட்பாளர்களை நிறுத்துமா இல்லை பொழுதுபோக்குக்காக நிறுத்துமா? அதிமுக திமுக ஏற்கனவே ரகசிய கூட்டணி என்பது ஊருக்கே தெரியும். அவர்கள் இருவரும் இணைந்து பொது வேட்பாளரை நிறுத்தினால் நேரடியாக பொது வேட்பாளர்னு சொல்ல மாட்டாங்க. விராலிமலை தொகுதியில் நாங்கள் தேர்தலை புறக்கணிக்கிறோன்னு ஒரு கட்சி சொல்லும், புரியுதா? நாங்களும் புறக்கணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு வேட்பாளர் போட்டோம். அண்ணன் பென்சில் அடுத்த மாடலாக வாங்குவார். அதானே சொல்ல வர நீ? அண்ணனை பற்றி பேசலாம் அவங்க பாவம், ஒரு கார் வாங்கக்கூடாதா? ஏ
தேர்தலுக்கு கார் வாங்குறீங்களேப்பா. வர பேமெண்ட்லாம் எங்கள் வச்சுக்கே அந்த பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னா. சரி இப்போ சொல்லுங்கம்மா, உறுதியாக அத்தனை பேருக்கும் சீட்டு உண்டா? இன்னமும் வேகமாக கண்டிப்பாக எம்எல்ஏ போஸ்ட்லாம் ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு பாமரனா எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இப்போ நான் இது சொன்னதுக்கு பிறகு இப்போ சொல்லுங்கள், சீட்டு உறுதியாக உண்டா? ஆனால் திரு விஜய் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு தெரில, பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்ன முடிவு எடுப்பார்? தம்பி உனக்கு ஏதாவது ஐடியா இருக்காப்பா? இல்லை அப்போ என்ன நம்பிக்கை தான் போய் சேர்ந்துருக்கேன். நானும் எம்எல்ஏ இருந்தாலும் போக மாட்டேன். என் பதவி போச்சுன்னா. ஏன்பா ரிசைன் பண்ற? இப்போ சட்டப்பேரவைக்குள்ள வேற போக முடியாதே. போகலாமா? விசிட்டர் பாஸ் வாங்கிட்டு போய் மேலே உட்காரலாம் கேலரியில். மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாதிரியா? அவர் மாப்பிள்ளை எல்லாம் போனார், மருமகன் போனார்ல, பாவம் அவரே விசிட்டர் பாஸ் வாங்க. அவர் கூட போய் உட்காந்து பார்ப்பார். வரும் வாங்க மாமா, கேலரியிலேருந்து உட்காந்து பார்க்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது சார், ஃப்யூச்சரில் வந்து அரசியல் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அப்சல்யூட்லி. நம்ம நிகழ்ச்சி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சீரியல்லாம் அடி வாங்க போகுது. அடி வாங்கிருச்சு. நம்ம நிகழ்ச்சி தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரியா? நன்றி. நன்றி சார். நன்றி சார்.